ஓம் சாந்தி. 3/10/2024 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, ராவணனின் சட்டம் அசுர வழி பொய் பேசுவதாகும். தந்தையின் சட்டம் ஸ்ரீமத் உண்மை பேசுவதாகும். உயர்ந்த வழி. கேள்வி: எந்த விஷயங்களை சிந்தித்து குழந்தைகள் ஆச்சரியப்பட வேண்டும்? பதில்: இது எப்படிப்பட்ட முடிவற்ற அதிசயமான நாடகமாக உள்ளது. வினாடிக்கு வினாடி கடந்து செல்கின்ற முக லட்சணங்கள், நடிப்பு முதலியவை மீண்டும் நடக்கப் போகிறது. ஒருவரின் முக லட்சணம் இன்னொருவருக்கு கிடைப்பதில்லை என்பது எவ்வளவு அதிசயமானது. 2. எப்படி எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை வந்து முழு உலகத்திற்கும் சத்கதி கொடுக்கிறார், படிப்பிக்கிறார் என்பதும் கூட அதிசயமானதாகும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை சிவன் வந்து தனது ஆன்மீக குழந்தைகளாகிய சாலிக்கிராமங்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். என்ன புரிய வைத்து கொண்டிருக்கிறார்? சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். மேலும் இதை புரிய வைப்பவர் ஒரே ஒரு தந்தையே. மற்ற ஆத்மாக்கள் அல்லது சாலிக்கிராமங்கள் அனைவருக்கும் சரீரத்தின் பெயர் இருக்கிறது. மற்றபடி ஒரே ஒரு பரமாத்மாவுக்கு சரீரம் கிடையாது. அந்த பரமாத்மாவின் பெயர் சிவன் என்பதாகும். அவர்தான் பதீத பாவனர், பரமாத்மா என அழைக்கப்படுகிறார். அவர்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த முழு உலகத்தின் முதல் இடை கடைசியின் ரகசியங்களை புரிய வைக்கிறார். புதிய சிருஷ்டியின் படைப்பும் பழைய உலகத்தின் விநாசமும் ஆகக்கூடிய நேரத்தில் வருகிறார். புதிய உலகத்தில் ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை ஆகிறது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். அதனை ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் செய்யவே முடியாது. ஒரே பரமாத்மாதான் பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார். பரம்பிதா பரமாத்மா சிவன் ஒரே ஒரு முறைதான் சங்கம யுகத்தில் பழைய உலகத்தை அழித்து புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வருகிறார். முதலில் புதிய உலகின் ஸ்தாபனை, பிறகு பழைய உலகின் விநாசம் ஏற்படுகிறது. நம் சகோதர சகோதரிகள் எவ்வளவு சேவை செய்கின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுத்தபடி இருக்கின்றனர். தந்தை வந்துள்ளார். முதலில் சில பேருக்குத்தான் கிடைப்பார், பிறகு அதிகரித்தபடி செல்வார். மேலும் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இப்போதிருந்தே பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யம் நடக்கிறது. ஆரம்பத்திலிருந்து தூய்மையான வம்சம் மற்றும் தூய்மையற்ற வம்சம் இருந்து வந்தன. முன்பு சொர்க்கம் இருந்தபோது தூய்மையான வம்சம் இருந்தது. 5000 வருடங்களுக்கு முன்பு என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். அதனால் தானே எத்தனை கம்பீரமான கோயில்கள் உருவாகின்றன. வேறு யாருடைய கோவில்களும் இல்லை, தேவதைகளுடைய கோவில்கள் தான் நிறைய உள்ளன. ஆத்மாவை பார்க்க முடியாது என்பது போல் சிவபாபாவையும் யாராலும் பார்க்க முடியாது. பக்தி மார்க்கத்தில் புள்ளிக்கு எப்படி பூஜை செய்வது? ஏனென்றால் முதலில் சிவபாபாவின் அபிவச்சாரி பூஜை ஒருவரை மட்டும் நினைவு செய்வது தொடங்குகிறது அல்லவா? ஆக பூஜைக்காக கண்டிப்பாக பெரிய பொருள் தேவைப்படுகிறது. சாலிகிராம் கூட பெரிய முட்டை போல் உருவாக்குகின்றனர். ஒரு பக்கம் கட்டை விரல் போன்று அளவுதான் என்று சொல்கின்றனர், பிறகு நட்சத்திரம் என்று கூறுகின்றனர். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். அரை கல்பகாலம் பெரிய பொருளுக்கு பூஜை செய்வீர்கள். பிறகு இப்போது
புள்ளி என்று புரிந்து கொள்வதில் முயற்சி தேவைப்படுகிறது. இப்போது புதிய உலகத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் ஏற்படுகிறது. இப்போது பக்தர்களுக்கு பகவான் பலன் கிடைக்கிறது. பகவான் எப்போது எந்த ரூபத்தில் வருவார் என்பது அவர்களுக்கு தெரியாது. சில நேரங்களில் சாஸ்திரங்களை படிப்பதன் மூலம் பகவான் கிடைப்பார் என்கின்றனர். சில நேரங்களில் இங்கே வருவார் என்று சொல்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு உண்மை என்னவென்று தெரியாது. வரதானம்: பாபாவின் கட்டளைப்படி உங்கள் மனதை காலியாக வைத்திருக்கும் வீண் மற்றும் தீய கனவுகளிலிருந்து விடுபட்டவராகுங்கள். ஸ்லோகன்: அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்களே உண்மையான சேவையின் மூலம் அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் புதிய உலகத்தின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் பற்றி தந்தை மிக தெளிவாக கூறுகிறார். என்னவென்று பார்ப்போம். இப்போது புதிய உலகத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பதீத பாமனர் ஒரே ஒரு நிராகார தந்தை என்பதை புரிய வைத்துள்ளார். எந்த தேகதாரியும் பதீத பாவனர் ஆக முடியாது. பதீத பாவனர் பரமாத்மா தான் ஆவார். ஒருவேளை பதீத பாவன சீதாராம் என்றாலும் கூட பக்தியின் பலனை கொடுக்க பகவான் வருகின்றார் என்று தந்தை புரிய வைக்கின்றார். ஆக அனைத்து சீதையரும் மணமகள்கள் மற்றும் மணமகன் ஒரு ராமன். அவர் அனைவருக்கும் சத்கதியை கொடுப்பவராவார். இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார். நாடகத்தின்படி நீங்கள் தான் பிறகு 5000 வருடங்களுக்கு பிறகு இந்த விஷயங்களை கேட்பீர்கள். இப்போது நீங்கள் அனைவரும் படித்து கொண்டிருக்கிறீர்கள். பள்ளிக்கூடத்தில் எவ்வளவு பேர் படிக்கின்றனர்? இந்த அனைத்தும் நாடகமாக உருவாகியுள்ளது. எந்த சமயத்தில் யார் படிக்கின்றனரோ, எந்த நடிப்பு நடிக்கிறதோ, அதே நடிப்பு பிறகு கல்பத்திற்கு பின் அதே போல நடக்கும். சரியாக 5000 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் படிப்பீர்கள். இந்த நாடகம் அனாதியாக உருவாகியுள்ளது. எதை பார்த்தாலும் வினாடிக்கு வினாடி புதியதாக தென்படும். சக்கரம் சுற்றியபடி இருக்கும். புதிய புதிய விஷயங்களை நீங்கள் பார்த்தபடி இருப்பீர்கள். இந்த 5000 வருடங்களின் நாடகம் நடந்து கொண்டிருப்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். இது மிகவும் விரிவானதாகும். முக்கியமான விஷயங்கள் புரிய வைக்கப்படுகிறது. பரமாத்மா சர்வவியாபி அல்ல என்று சொல்வது போன்ற விஷயங்கள் நான் சர்வவியாபி அல்ல என்று தந்தை தெளிவாக புரிய வைக்கிறார். தந்தை வந்து தனது மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியின் அறிமுகத்தை கொடுக்கிறார். தந்தை ஒவ்வொரு கல்பமும் நமக்கு ஆஸ்தி கொடுக்க வருகிறார் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. உலகின் வரலாறு மற்றும் புவியியல், இதனை தெளிவாக தந்தை நமக்கு புரிய வைக்கிறார். பார்ப்போம். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் சிவபாபா. அவருடைய சித்திரமும் இருக்கிறது. ஆனால் யாருக்கும் அவரை பற்றி தெரியாது. நல்லது. பிறகு சூட்சும வதனம் இருக்கிறது. அதனை விடுங்கள், அது தேவையே இல்லை. இங்கே சாக்கார உலகம் உள்ள வரலாறு புவியியலை புரிந்து கொள்ள வேண்டும். அது காட்சிகளின் விஷயமாகும். இங்கே இவருக்குள் தந்தை அமர்ந்து புரிய வைப்பது போல சூட்சும வதனத்தில் கர்மாதீத் சரீரத்தில் அமர்ந்து இவருடன் சந்திக்கிறார், பிரம்மாவுடன், அல்லது பேசுகிறார். மற்றபடி அங்கே உலகின் வரலாறு புவியியல் என்ற விஷயம் கிடையவே கிடையாது.
வரலாறு புவியியல் இந்த உலகை பற்றியதாகும். சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் இருந்தனர். இப்போது அவர்கள் வாழ்ந்து சென்றது 5000 வருடங்கள் ஆகின்றது என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எப்படி ஸ்தாபனை ஆகியது என்பது யாருக்குமே தெரியாது. மற்ற தர்மங்கள் இருக்கின்றன. லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயம் இருக்க முடியாது. இது முற்றிலும் தவறாகும். ஆனால் மனிதர்களின் புத்தி கொஞ்சமும் வேலை செய்வதில்லை. அனைத்து விஷயங்களும் தெளிவாக தந்தை புரிய வைக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை நல்ல விதமாக தாரணை செய்யுங்கள். முக்கியமான விஷயம் தந்தையை நினைவு செய்வதாகும். இது நினைவினுடைய ஓட்டமாகும். பந்தயம் நடக்கிறது அல்லவா? சிலர் தனித்தனியாக ஓடுகின்றனர், சிலர் ஜோடியாக ஒன்று சேர்ந்து கட்டி போட்டு கொண்டு ஓடுகின்றனர். இங்கே ஜோடியாக இருப்பவர்கள் ஒன்றாக ஓடுவதற்கு பயிற்சி செய்கின்றனர். சத்தியுகத்திலும் இதுபோல ஒன்றாக ஜோடி ஆகலாம் என்று நினைக்கின்றனர். பெயர் உருவம் என்னவோ மாறிவிடுகிறது. அதே சமயம் கிடைப்பதில்லை. சரீரம் மாறியபடி இருக்கிறது. ஆத்மா ஒரு சரீரம் விட்டு மற்றொன்றை எடுக்கிறது என்று புரிய வைத்துள்ளார். முக லட்சணங்களை வேறாக இருக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு ஆச்சரியம் ஏற்பட வேண்டும். வினாடிக்கு வினாடி கடந்து போன முக லட்சணங்கள் கர்மங்கள் மீண்டும் 5000 வருடங்களுக்கு பிறகு அதே போல திரும்பவும் நடக்க உள்ளது. எத்தனை அதிசயமான நாடகம்! இதனை வேறு யாராலும் புரிய வைக்க முடியாது. நாம் அனைவரும் முயற்சி செய்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். வரிசை கிரமமாகத்தான் ஆவீர்கள். அனைவருமே கிருஷ்ணராக மாட்டார்கள். அனைவரின் முக லட்சணங்களும் வேறு வேறாக இருக்கும். எவ்வளவு பெரிய அதிசயமான நாடகமாகும். ஓம் சாந்தி. கண்டு சிவனே ஆனந்தம் மிக அடைகின்றார். புன்னகையால் முகம் சிரிக்கின்றார். ஆத்ம ஞானம் ஒரு தீபம். முயற்சியில் பலவிதமாம், ஒவ்வொருவரும் அதில் ஒரு விதமாம். ஆத்ம முயற்சியில் பலவிதமாம், ஒவ்வொருவரும் அதில் ஒரு விதமாம். சங்கம யுகத்தினில் சேர்ந்தே இருந்து சத்யுக திரேதா சென்றிடுவோம். சாந்தி சுகமும் பெற்றிடுவோம்.